ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம பிஜேபிக்கே வந்திருக்கோம். ஒன்று கட்சி பணியாற்ற, ஒன்று தேச பணியாற்ற. அப்படி இருக்கும் பொழுது அதோடைய பொறுப்புகள் நான் சொன்ன உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் கைத்தட்டி வரவேற்றாங்க. அதோடைய வெளிப்பாடு என்ன? அடுத்த கட்டத்திற்கு அக்காவை நகர்த்தி கொண்டு வரணும், கட்சிக்கு முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருமே ஆமோதிச்ச ஒன்று. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரல, எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். இதற்கப்புறமும் விஜயதரணி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கலன்னா மீண்டும் அவர் வந்து கட்சி வந்து மாறிடுவார். அதற்கான திட்டம் ஏதாவது இருக்குது அவங்க கிட்ட? கலைஞரோட நானே வெளியீட்டு விழால கலந்துகிட்டதுனாலே சில தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க அப்படின்னு. தொண்டர்கள் எல்லா கூட்டணியும் ஏற்க தயாரா இருக்காங்களா? கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்க்கணும்னு உழைக்கிற தொண்டனுடைய மனநிலை நிச்சயமாக இந்த கட்சி தனித்தன்மையோடு வரணும் அப்படிங்கிறதான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணிகள்ங்கிறது அவசியப்படுது. இந்தியா முழுக்க எங்கேயுமே காங்கிரஸ் மாநில தலைவர்கள் பெண்கள் கிடையவே கிடையாது. காங்கிரஸில் பெண் தலைவர்னால் அவங்க மகிழா காங்கிரஸ் தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்க முடியாது. ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில விளவங்கோடு முன்னாள் எம்எல்ஏ தற்போது பாஜக இருக்கக்கூடிய திருமதி விஜயதரணி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். 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 நேற்று நீங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு தான் எல்லா சமூக வலைதளங்களும் வைரலாகிட்டு இருக்கு. நான் வந்து 6 மாதம் ஆச்சு, இன்னும் எனக்கு எந்த ஒரு பதவியுமே பாஜகவில் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் பாஜகவில் உங்களுக்கான பதவி கொடுக்கலன்ற வருத்தம் இன்னும் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அதாவது பதவிங்கிறது இப்போ தான் வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு மேலே. அதன் பின்னர் வந்து இப்போ தான் பட்ஜெட் முடிஞ்சு அடுத்த கட்டத்திற்கு கட்சி நகர்கிறது. திரு நட்டா அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. இப்போ தலைமை அங்கே வந்து மாறும் பொழுது கீழே உறுப்பினர் சேர்க்கை ஸ்டார்ட் ஆகிருக்கு. உறுப்பினர்கள் அதிகமாக இப்போ பாஜகவில் சேர்க்கணும். இப்போ அதுக்குண்டான தருணம். அந்த உறுப்பினர் சேர்க்கை இப்போ பெரிய அளவில் அது முடிகிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கட்சி பொறுப்புகள் வந்துடும். அதில் நம்மளை அங்கீகாரம் பண்ணிடுவாங்க, அது எனக்கே தெரியும். இருந்தாலும் ரொம்ப காலம் கடத்தக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா ஒரு சிக்னலுக்கு தான் கொடுத்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு க்ரீன் சிக்னல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெட் சிக்னல் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் இப்போ நான் இங்கே வந்ததே ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம பிஜேபிக்கே வந்திருக்கோம். ஒன்று கட்சி பணியாற்ற, ஒன்று தேச பணியாற்ற. அப்படி இருக்கும் பொழுது அதோடைய பொறுப்புகள் என்னங்கிறது வழங்கும்போது தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். நாம் வந்து வெறும் ஒரு பொறுப்புகள் இல்லாமல் நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் தான் நாம் அந்த வெளிப்பாடை சொல்ல வேண்டியதாச்சு. வேறு மாதிரி ஆதங்கம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எப்படியும் கட்சியை அங்கீகாரப்படுத்திடும், அது எனக்கே தெரியும். ஆனால் அதே நேரம் நம்மளை ஒரு முக்கியமான இடத்துல ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற அனுபவம் பெற்றதுனால அது நம்மளை கரெக்டாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பிஜேபியும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மாநில தலைவர் அவர்களும் வந்து அதை ஆமோதிச்சார். நேற்று மேடையில் அவரே ஆமோதிச்சார். அதுமாரி ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி அவர்களும் வந்து என் தொகுதிக்காரர் தான். அவங்க வந்து என்னை பற்றி நான் எம்எல்ஏ நான் எவ்வளோலாம் பணியாற்றிருக்கேன்னு அவருக்கு நல்லா தெரியும். கேசவன். ஆமாம், அவங்க விநாயகன் வந்து அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ பெரியவர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய பணிகளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான். ஆகையால் நிச்சயமாக வந்து அதற்குண்டான அங்கீகாரத்தை மேலிடமும் அதுக்குண்டான வாய்ப்புகளை தருவாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நேற்று மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் ஒரு உற்சாகமான பேச்சை எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாங்க. ஒரே ஸ்டீரியோ டைப்பாக எல்லோரும் பேசிட்டு போனாலும் அவங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேண்டாமா, அவங்க சிரிக்கிறதுக்கும் ஒரு நகைச்சுவை வேணும். அதே மாதிரி அடுத்த கட்டத்திற்கு நகரணும்னு தொண்டர்கள் விரும்புகிறாங்க. அது என்னால் உணர முடிஞ்சு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் சொன்ன உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் கைத்தட்டி வரவேற்றாங்க. அதோடைய வெளிப்பாடு என்ன? அடுத்த கட்டத்திற்கு அக்காவை நகர்த்தி கொண்டு வரணும், கட்சிக்கு முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருமே ஆமோதிச்ச ஒன்று. ஸோ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட பாசிட்டிவாக வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நான் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டுனா இதை விஜயதரணி அவர்கள் பொதுவெளியில் எதுக்கு பேசணும், இதை மற்ற தலைவர்கள் கூடயே உள்ளே பின்னாடியே பேசியிருக்கலாமே, பொதுவெளியில் எதுக்காக வைக்கணும் அப்படின்ற குற்றச்சாட்டாக. இது பொதுவெளியில் வச்ச குற்றச்சாட்டு. அங்கே இருந்ததெல்லாம் மொத்தமாகவே நம்ம தலைவர்கள் தான். என்ன மீடியா எல்லாருமே பார்த்துருந்தீங்க, அவ்வளோதான். பொதுமக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, முக்கால்வாசி கட்சி நிர்வாகிகள் தான், முன்னேடுகள் தான். நீங்கள் பிஜேபி கூட்டம் வந்து நல்ல கூட்டம் நேற்று மீட்டிங்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா
தானாக மக்கள் வந்த கூட்டம். அதை நம்ம வந்து வரவேற்கணும். சொல்லப்போனால் பிஜேபி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் அங்கே அதிகமாக இருந்தாங்க. ஸோ தொண்டர்களோட பிரதிபலிப்பை தான் நம்ம பேசியிருக்கோம். ஆகையால் வந்து தலைவர்களே ஈவன் மாநில தலைவராக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரியாக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக தான் பேசணும், ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு என்கிட்ட ரொம்ப விரைவில் எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியும் கொடுத்துட்டு போனாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பொது வழியில் பேசுகிற மாதிரி ஒரு கருத்தாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மீடியா எக்ஸ்ட்ராவாக மீடியா இருந்தீங்க, மீடியா எல்லாத்தையும் எடுத்து போடுவீங்க, இதையும் எடுத்து போடுங்க. இப்படி எல்லாம் ஆர்வத்தோடு வரக்கூடிய நிறைய பேர் வந்து கட்சிக்கு வந்து பணியாற்றணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் வரணும் இல்லையா? இப்போ நாம் கேட்க ஆரம்பித்தோம், இன்னும் 10 பேர் கேட்க ஆரம்பித்தோம், கட்சி இன்னும் ஸ்பீடாக இருக்குன்னு தான் வெளியில் வரும். சொல்லப்போனால் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கான வெளிப்பாடு தான். நேற்று நீங்கள் கலந்துக்கிட்ட மீட்டிங்லேயே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க, கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டதுனாலே சில தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க அப்படின்னு. தொண்டர்கள் எல்லா கூட்டணியும் ஏற்க தயாராக இருக்காங்களா? தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த சூழலை பொறுத்து இருக்கு எல்லாமே. நீங்கள் வந்து இன்றைக்கி கட்சியை வளர்க்கணுங்கிற சூழல் இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. பாஜகங்கிற கட்சி ஒரு நல்ல வாக்கு சதவீதம் பெற்று ஒரு நல்ல நிலைத்தன்மையோட தன் காலை ஆழமாக பதிய வச்சிருக்கு தமிழ்நாட்டில். இந்த சூழலில் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்க்கணும்னு உழைக்கிற தொண்டனுடைய மனநிலை நிச்சயமாக இந்த கட்சி தனித்தன்மையோடு வரணும் அப்படிங்கிறதான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணிகள்ங்கிறது அவசியப்படுது, சின்ன சின்ன கூட்டணிகளாவது அவசியப்படுது. அப்படி தான் போன முறை பாஜகவும் தனியாக நிற்கலையே, ஒரு சின்ன சின்ன கூட்டணிகளை அமைச்சிட்டு தானே நின்னோம். பாமகவோட கூட்டணி அது ஒரு மேஜர் கட்சி பாமக, அது மாதிரி சில கூட்டணிகளை அமைச்சிட்டு தானே நின்னோம். ஆகையால் கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் அவசியமானது. இப்போ கட்சி வளர்க்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் இந்த கூட்டணிகளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் வருங்காலத்தில் அவசியமான கூட்டணிகளை என்கரேஜ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. மக்கள் நலன் கருதி நல்ல கட்சிகளை நிச்சயமாக நாம் வந்து ஆதரிக்கலாம், தேர்தலில் இணைந்து பயணிக்கலாம். அது தேர்தல் தானே, தேர்தலில் இணைந்து பயணிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஓகே, இதே மாதிரி அந்த நாணய வெளியீட்டுல ஏன் பங்கேற்றாருன்ற கேள்வி எழுப்பும்போது இது ஒரு அரசியல் நாகரிகம், ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் நேற்று அதே மேடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தார். அரசியல் நாகரிகம் பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளை மேடையில் பயன்படுத்தினது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இல்லை, இவரை பற்றியும் அவர் அநாகரிகமாக ஏதோ காலையில் சொல்லிட்டார, அதனால் இது பதில். நீங்கள் அதுதான் பார்க்கணும். there is a reaction to every action, அப்படி தான் பார்க்கணும். அப்போ காலையில் அவர் வந்து ஒரு மண்ணை வாரி தூவிட்டார், இவர் பதிலாக ஒரு சேத்தை வாரி தூவிட்டார், அவ்வளோதான். மாறி இது வந்து அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் இவர்கிட்ட பதிலும் வந்திருக்காது. இவர் அந்த விமர்சனத்தை இபிஎஸ் அவர்களும் ஒரு விமர்சனத்தை வச்சிடுறாரு, பதில் கொடுத்து தானே ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக மீடியா நீங்கள் கேட்பீங்கல்ல, இதுக்கு என்ன பதிலும்பீங்க, அதுக்கு பதில் அவர் சொல்லிட்டார். ஸோ அது நீங்கள் ஒரு கட்சி தலைவர்கிட்ட எதிர்பார்த்த ஒன்று தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப மோசமாக ஒரு விமர்சனம் போது பதில் கூட சொல்லலைன்னா எப்படி? அதான் செஞ்சுருக்காரு திரு அண்ணாமலை. தப்பாக செஞ்சார் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணமாக சொல்கிற விஷயம், 2019 இபிஎஸ் அவர்கள் வந்து மோடி அவர்களை எதிர்க்கிறாங்க, தோற்க போகிற மோடிக்கு நான் வரமாட்டேன் பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் 2019 எதிர்க்காமல் இவ்வளோ காலம் தாழ்த்தி எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? 2021 ஒரு சுமூகமான போக்கு தானே இருந்தது, இப்போ திடீர்னு வந்து அந்த காரணத்தை ஏன் சொல்கிறாரு? அந்த காரணம் உள்ளே மனசுக்குள்ளே ஒரு இரிட்டேஷனை கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது தானே அதை பற்றி பேச முடியும், அந்த சூழல் வரும்போது தானே பேச முடியும். எல்லா நேரமும் எல்லாத்தையும் பேசிட முடியாது இல்லையா? அதனால் இப்போ கூட நான் இன்றைக்கி ஒரு சில தகவல் சொன்னேன் உங்களுக்கு, அது எத்தனையோ ஆண்டுகள் நானும் சொல்லலை. இப்போ பிஜேபி வந்த பிறகு சில உண்மைகள் சொல்ல முடியுது, அதை நம்ம சொல்கிறோம். நடந்த விஷயங்கள் அது ஒன்றும் பெருசாக யாரையும் பாதிக்க போகிறதில்ல, நல்லது தான் ஏற்படுத்தும், நன்மையை தான் கொடுக்கும். அது மாதிரி சில தகவல்கள் வந்து காலம் தாழ்த்தி சொன்னால் கூட சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, கட்டாயம் வரும்போது சொல்கிறாங்க, இல்லைன்னா சொல்லாமையே கூட போயிருப்பாங்க. ஆகையால் நம்ம அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் நேற்று மேடையில் பேசின பேச்சுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கப்புறமும் விஜயதரணி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கலன்னா மீண்டும் அவர் வந்து கட்சி வந்து மாறிடுவார் அப்படின்ற பேசலாம் இருந்தது. அதற்கான திட்டம் ஏதாவது இருக்குது அவங்கக்கிட்ட? இல்லை, அந்த மாதிரி திட்டம் எதுவுமே இல்லை. என் முழு ஸ்பீச்சை நீங்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் அந்த பிட்டாக எடுத்து போடுறதுனால யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஃபுல் ஸ்பீச்சில் நான் பேசுனது, பிஜேபி வந்து உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பித்தாச்சு, இனிமேல் நம்ம பெரிய அளவில் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக தான் நான் இந்த கட்சிக்கு வந்திருக்கேன், அந்த நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேன்னு சொன்னது நீங்கள் சேர்த்து பார்க்கணும். உங்களோட சேனலில் மட்டும்தான் முழு ஸ்பீச்சை போட்டிங்க, அந்த முழு ஸ்பீச்சில் இருக்குது அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு பிஜேபியை அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அதுக்கு தான் வந்திருக்கேன். கட்சி பணியாற்ற, தேச பணியாற்ற தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஆகையால் பிஜேபியில் இருந்துக்கிட்டே இவ்வளோ வேலையும் நான் செய்வேன். இதுதான் என்னுடைய உறுதிப்பாடு. அந்த அளவில் இந்த கட்சியை எப்படி வளர்த்தி கொண்டு வரணும், ஏன்னா இந்த கட்சி தான் சொந்தமாக நிற்கணும்னு ஆசைப்படுது. அந்த மாதிரி கட்சிக்கு தான் நான் உதவியாக இருக்கணும். காங்கிரஸ் சொந்தமாக நிற்கணும்னு ஆசைப்படலையே. பெண்களுக்கு முக்கியத்துவம் சொல்லிட்டு சரி ஏதோ 2 பேருக்கு இந்த தடவை சீட்டு கிடச்சிது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனால் ஆளுகைத்தன்மை பெண்களுக்கு இருக்குன்னு நம்பாத ஒரு கட்சியாக இருக்குது. ஆனால் அதே நேரம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆளும் தன்மை, ஆளுகைத்தன்மை இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்பக்கூடிய ஒரு கட்சி. நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். அதனால் நிச்சயமாக இந்த பிஜேபி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு என்னோடய பணி என்னன்னு எனக்கே தெரியுது. ஆகையால் நிச்சயமாக கட்சியும் என்னை அங்கீகாரப்படுத்தும், பயன்படுத்தும், அதில் மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸில் பெண்களுக்கு ஆளுமை திறன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. பாஜகவில் ஒரு பெண் தலைவரே இல்லையே, காங்கிரஸ்லேயே இருந்திருக்காங்க. பாஜகவில் தானே தமிழிசை அவர்கள் பெண் தலைவராக இருந்தாங்க. தேசிய தலைவர் அவங்க குடும்பத்தினால அவங்க ஆனாங்க. அன்னை சோனியா காந்தி அவர்கள் அதில் அவங்க வந்து அந்த குடும்பத்தின வந்ததுனால அவங்க ஆக முடிஞ்சுது. இல்லைன்னா தேசியத்தில் பெண் தலைமையெல்லாம் கார்கே இடத்துல ஒரு பெண் தலைவரை கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் கொண்டு வர முடியலையே. அதனால் அந்த பெண் தலைவர்னு வந்தது கூட ஒன்லி பிகாஸ் காந்தி ஃபேமிலினால். இல்லைன்னா அங்கே வர வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸில் இந்தியா முழுக்க எங்கேயுமே காங்கிரஸ் மாநில தலைவர்கள் பெண்கள் கிடையவே கிடையாது. காங்கிரஸில் பெண் தலைவர்னால் அவங்க மகிழா காங்கிரஸ் தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்க முடியாது. இதுதான் அங்கே சூழல். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தலைமை பண்புகள் இருக்குங்கிறதே ஒரு நம்ப முடியாத ஒரு இடத்துல தான் காங்கிரஸ் இருக்குது. என்ன ஒன்று, போன தடவை நான் ரிவோல்ட் பண்ணத்தால் அங்கே ஒரு எம்பி சீட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட்டு என் தொகுதியில் வந்த பை எலெக்ஷன் வேக்கன்சிக்கு கொடுத்தாங்க. அதனால் ஒரு எம்எல்ஏ எம்பி அவங்களுக்கு பெண்கள் உருவானாங்க. எனக்கு சந்தோஷம்தான். என்னால் ஏதோ ஒன்று நல்லது நடந்துருக்குது, அங்கே நடக்கட்டும், அப்படியாவது அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் தரட்டும். அதான் என்னுடைய, நான் எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிற ஆள். பிஜேபிலையும் அதான் நான் சொல்லியிருக்கேன், அதிகமான பெண்களுக்கு வாய்ப்புகள் தரணும்னு. அது மாதிரி பெண் தலைவர்களை உருவாக்கியிருக்கு பிஜேபி. சாமானியர்களை நீங்கள் அதை பார்க்கணும். பெரிய ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கலாம் கிடையாது. சாமானிய அவங்க தமிழிசை அவர்கள் சாமானிய இதிலேருந்து வந்தவங்க, பேக்ரவுண்ட்லேருந்து அவங்கள தலைவராக்கியிருக்காங்க. அதே மாதிரி தேசியத்தில் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை பாதுகாப்புத்துறை, பொருளாதாரத்துறை என்று மிகப்பெரிய கேபினெட் பொறுப்புகளை கையில் கொடுத்து அவங்க நடத்த வச்சுருக்கிறாங்க. ஸோ பெண்களை வந்து அந்த திறம்படைத்தவர்கள்ங்கிற அங்கீகாரத்தை, சாமானிய பெண்களை அங்கீகரிக்கக்கூடிய மனநிலை பிஜேபியில் தான் இருக்குது, பிற கட்சிகளில் இல்லை. ஸ்மிருதி இரானி சாமானிய ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அவங்கள ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து சைல்டு அண்ட் விமன் வெல்ஃபேர் எல்லாமே பார்க்க வச்சாங்க, முக்கிய துறைகள்லாம் பார்க்க வச்சாங்க. அப்படி பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை சாமானிய பெண்களிடம் கொடுத்து அலங்கரித்த ஒரு கட்சி வந்து பிஜேபிங்கிறத நம்ம தொடர்ந்து வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆளுமைத்தன்மை இருக்குது பெண்களுக்குன்ட்டு தலைமை பண்புகளோட கவர்னர் 2 ஸ்டேட்டு கவர்னர் ஆக்கினாங்க சகோதரி அவர்களை. அப்படி பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை இந்த கட்சி கொடுத்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. வானதி அவர்களை தேசிய மகளிர் தலைவராக ஆக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம், ஹிந்திங்கிறது ஒரு முக்கியம் இல்லை, தேசிய பொறுப்பில் இருந்தால் கூட அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் அப்படி கிடையாது. தேசிய பொறுப்பில் தலைமை பொறுப்பில் இருக்கணும்னா ஹிந்தி தெரியணுன்ட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே தலைகீழாக எதிராக இருக்குது, அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும், தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதுல ரெண்டுத்துலேயுமே பிஜேபி தெளிவாக தான் இருக்குது. ஆனால் அந்த நேரம் காலம் கணிய வேண்டும். அந்த காலம் கணியும் போது ஆட்டோமேட்டிக்காக முக்கிய நபர்களை பொறுப்புகளில் கொண்டு வாங்க. நான் உறுதியாக பிஜேபியில் பணியாற்றணும்னு இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களை டெஃபினட்டாக பயன்படுத்துவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையாக வரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம்.
நன்றி, வணக்கம்.